Hi all, welcome to Sandy's classroom. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கிளாஸ் ரூமில் பேசிக்காக உள்ள ஆப்ரேட்டர் பைனரி ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். ஸோ பைனரி ஆப்ரேட்டரோட டெஃபினேஷன், அதோட டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இதோட ப்ரீவியஸ் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பைனரி ஆப்ரேட்டர்னால் என்னன்ற பேசிக் டெஃபினேஷன் அதில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see what is functions. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு பேசிக்காக ஒரு டெஃபினேஷன் நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்த்துடலாம். தென் நம்ம எக்ஸ்பிளைன்டாக எப்படி அந்த டெஃபினேஷனுக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து suppose each element of A that are assigned to the unique element of B, then the collection of such assignments are called functions. ஸோ ஈஸியாக என்ன சொல்லிட்டாங்க, ஒரு 2 செட் இருக்குது A, B. ஸோ அந்த செட்டு ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் there is an unique element in B, அதாவது Bயில் ஒரு யூனிக் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்படி இல்லைனா மேப்பிங்னு சொல்கிறோம், ஃப்ரம் A into B. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 2 செட் இருக்குன்றாங்க. ஸோ யூ ஹாவ் செட் A and you have set B. ஸோ செட் ஏல வந்து A1, A2, A3 எக்ஸெட்ரான்ற எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஏக்கும் பிக்கும் ஐ ஆம் டிஃபைனிங் அ ஃபங்க்ஷன், எஃப்ன்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். அப்போது A1 வந்து will have some element in this f of A1. A2ல வந்து you will have element f of A2. A3 வந்து f of A3. So there is a என்ன சொல்கிறாங்க, for each element in set A, so for each element in set A there is an unique element in set B. So collection of all these elements are called as functions. So function வந்து எப்படி denote பண்ணுறாங்க, function is from A to B. இதில் வந்து இப்போது இதை வந்து இன்னொரு மாதிரி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் something like this which is defined for a function. ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. யூ கிவ் சம் இன்புட். ஸோ இன்புட் வந்து let us consider x1, x2 etc. இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்குள்ளே சம் ஆப்ரேஷன்ஸ் ஆர் தேர், மேபி x square or x plus y. ஸோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன ஆகும், when it goes to this box there will be an output which is y1, y2 etc. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து அதை சம் மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு if you get an output, so those manipulations அந்த மாதிரி நம்ம கலெக்ஷனாக எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் that is called as function. And இன்னொன்று விஷயம் என்னென்னா, the unique element இந்த இடத்துல பாருங்கள், the unique element and B is assigned to each A belongs to A by F and it is denoted by F of A. இந்த unique element அப்படின்னா என்ன அர்த்தம்னா, for A there can be F of A. அதே மாதிரி Aக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you have A1, A2, A3, ஓகேவா. ஸோ you have a function correspondingly there is some function B1, B2, B3ன்னு வச்சுக்கோங்க. I am defining a function F. They are saying for A1 there can be only one image. இந்த A1க்கு இதுவும் ஒரு இமேஜாக இருக்க முடியாது. பிகாஸ் இஃப் ஐ எம் புட்டிங் அன் இன்புட், அதுக்கு ஒரு அவுட்புட் தான் வெளியில் வர முடியும், ஒன்றுக்கு மேலே பல அவுட்புட்ஸ் வந்து வெளியில் வர முடியாது. அதாவது A1க்கே 2 இமேஜ் இருக்க முடியாது அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்க, த யூனிக் எலமெண்ட் இன் B அப்படின்றதோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டுக்கே 2 இமேஜ் இருந்ததுன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், இஃப் ஐ இன்புட் சம்திங் ஐ ஷுட் கெட் அன் அவுட்புட். ஸோ ஒரு இன்புட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஆஃப்டர் some manipulation we should get an output, so that output should be an unique one. So அதுதான் வந்து இந்த இடத்துல definition. So definition என்ன, there is some assignment Aக்கும் A1, A2, A3ன்னு அசைன்மெண்ட் நிற்கிறேன், அதுக்கு நான் கரஸ்பாண்டிங்காக ஒரு மேப்பிங் கொடுக்குறேன், f of A1, f of A2, f of A3. So the collection of all such assignments, இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸோட கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் செட் A to B. So F applied to A you get an output as in B. ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஆஃப்டர் திஸ் ஃபங்க்ஷன் யூ ஹாவ் சம் ஆஃப் த டெஃபினேஷன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து டொமைன்னா என்ன, கோடொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, ஸோ அதெல்லாம் வந்து we will see next. ஸோ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் அப்படின்றது என்னன்றது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சம் ஆஃப் த காமன் டெர்மினாலஜிஸ் என்னென்ன டெர்மினாலஜிஸ் வந்து காமனாக ஃபங்க்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஆஸ் ஐ வாஸ் சேயிங், ஃபங்க்ஷன் வந்து இஃப் இட் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம் செட் A to set B, then this set A is called as domain. ஸோ domain of a function. set B பேர் என்னென்னா codomain. அண்ட் எந்தெந்த மேப்பிங் இப்போ A1 A2 A3க்குலாம் யூ ஹாவ் மேப்பிங் f of A1 f of A2 f of A3. த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேப்பிங் இஸ் கால்ட் அஸ் ரேஞ்ச். ஸோ இந்த மாதிரி இந்த எஃப்க்கு அண்டர், அதாவது A அண்டர் எஃப், ஸோ எஃப் ஆஃப் ஏ செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் ஏஸ். ஸோ ஈஸியாக சொல்லணுன்னா எஃப் ஆஃப் A1 எஃப் ஆஃப் A2 எஃப் ஆஃப் A3 இந்த மாதிரி மேப்பிங் போகுது பாருங்கள். அந்த கலெக்ஷன் ஆஃப் மேப்பிங் தான் யூ கால் தட் டு பி அ ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னா இட் வில் பி த கோடொமைன் ஆஃப் த செட் டொமைன். இந்த கோடொமைனோட சப்செட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா இமேஜஸ்க்கும் எல்லா A1 A2 A3 எலமெண்ட்ஸ்க்கும் இமேஜஸ் இருக்கும்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபங்க்ஷன்ஸ் விச் வி ஆர் டிஃபைனிங் ஃப்ரம் ஒன் செட் டு அனதர். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்கணும். ஸோ A1 A2 எக்ஸெட்ரா AN should have a mapping. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து சப்போஸ் A is equal to A, Bன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஆஃப் ஆல் ABC. ஸோ A செட்டில் வந்து ABC இருக்குது, B செட்டில் வந்து 1 2 3 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், Aக்கும் Bக்கும் உள்ள மேப்பிங்க்கு A வந்து இட் இஸ் மேப்டு டு 4. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹாவ் A B C அண்ட் இதில் வந்து யூ ஹாவ் 1 2 3 4. ஸோ A வந்து மேப்டு டு 4, B வந்து மேப்டு டு 1, C வந்து மேப்டு டு 3. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் இது வந்து திஸ் இஸ் கால்ட் அஸ் டொமைன் அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் கோடொமைன். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் த மேப்பிங்ஸ், அதாவது 1 3 4, ஏன்னா 2 வராது, 2க்கு வந்து நான் மேப்பிங்கே போடலை. ஸோ அதனால் 1 3 4 இந்த கலெக்ஷன் ஆஃப் 1 3 4 த செட் 1 3 and 4 is called as the range. ஸோ ரேஞ்ச்னா இதுதான். ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், let us consider an example like let us consider f of x to be equal to 2x ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, வேர் x belongs to ரியல் லைன் R. ஸோ ரியல் லைன் Rல வந்து 2x ஸ்கொயர்ன்ற மேப்பிங் எடுக்கிறேன். இப்போ வந்து செட் ஆஃப் ஆல் ரியல் லைன் Rனா எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், 1 2 3 மைனஸ் இன்ஃபினிட்டியில் அது -1 -2 -3 ஆர் மேலேருந்து வருவோம், -4 -3 -2 -1 0 1 2 3. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து யூ வில் ஹாவ் லைக் -2 -1 then 0 1 2. அதே மாதிரி யூ வில் ஹாவ் அ கோடொமைன் for -2. ஸோ இப்போது f of -2னா என்ன ஆகும், 2 into -2 the whole square. So 2 2s are 4, which is 8. So -2 will be mapped to 8. சேம் வே இப்போ -1 போட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் you will get it as 2 into -1 the whole square 2. So -1 will be mapped to 2. So likewise the mapping வந்து இந்த இடத்துல டிஃபைன்டாக f of a வந்து 4 போயிருக்கு, f of b 1க்கு போயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. they will say what the set of x is. ஸோ x வந்து ரியல் ஆர் x வந்து set of all integers, இல்லை x வந்து set of all natural numbers. ஸோ ஏதோ ஒரு x-ஐ டிஃபைன் பண்ணிடுவாங்க and they define the mapping. So mapping அப்படின்னா as mapping or functions are when I give an input, ஒரு input ஒரு manipulationக்கு வந்து ஒரு operationக்கு வந்து நான் ஒரு input கொடுக்கும்போது I give get a certain outputs. So depending upon the input and output we define the type of functions. So input எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷனை வந்து பிரிக்கிறோம். ஸோ there are so many type of functions like one to one function, on to function, into function, many to one function. ஸோ அந்த மாதிரி இன்புட்டும் அவுட்புட்டையும் பொறுத்த பட்டில் எப்படி வந்து ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம், எப்படி செக்ரிகேட் பண்ணுறோம் அப்படின்றதான் வந்து we are going to see the next one. So what are the types of functions? So there are many types of functions as I was saying. So general function is called as into function. Into function என்ன அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு நான் டிஃபைன் பண்ணுறேன்னா ஏல இருக்கிற
எல்லா எலமெண்ட்ஸுக்கும் there should be at least one element in B. அவ்வளோதான். ஸோ எல்லா elements in A should have at least one element in B, which is not an image of any element in A. அதாவது ஏக்கு பிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இட் ஷுட் பி அந்த மாதிரி எல்லா எலமெண்ட்ஸ் இன் ஏக்கும் பிக்கு ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொன்னால் that is called as an into function. ஸோ into function is otherwise called as injective function. ஸோ injective functionனு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் onto function. So onto function என்ன அர்த்தம்னா, if a function f from a to b, say set of all aலேருந்து bக்கு நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன், is such that என்னன்னா each element in b should have at least one image in a. ஓகேவா, எல்லா எலமெண்ட் இன் பிக்கும் இமேஜ் இருக்கணும், அதாவது ப்ரீ இமேஜ் இன் ஏ இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ திஸ் இஸ் ப்ரீ இமேஜ் ஆஃப் ஏ, இமேஜ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் எலமெண்ட் இன் ஏ, ஆர் தேர் ஷுட் பி ஏ ப்ரீ இமேஜ் இன் ஏ. ஸோ எல்லா பிக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் we call that to be an onto function. So onto function is otherwise called as surjective function. Next வந்து one-to-one function na எல்லா for every element in A there should be a different element in B. அதாவது இங்கே for example A1 A2 A3 இருக்குன்னா இந்த இடத்துல B1 B2 B3 இருக்குன்னா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மேப்பிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் that is called as one-on-one function. So function f from A to B is said to be one-to-one if different element in A have different images in B. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, if x1 x2 are equal then f of x1 and f of x2 are equal, or functions are equal then x1 is equal to x2. So this is called as one-to-one function. Next is many to one function. So many to one function na function from A to B is said to be many to one if distant element of A have same image in B. அதாவது எலமெண்ட்ஸ் இன் ஏ வேறு எலமெண்ட்ஸ் இன் ஏயாக இருக்கும், ஆனால் இமேஜ் வந்து ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் யூ கால் தட் டு பி a many to one. ஸோ one and on to அப்படின்னு சொன்னால் f is one on one and also on to அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டு one on oneம் ட்ரூவாக இருக்கணும், on toவும் ட்ரூவாக இருக்கணும். அந்த மாதிரி மேப்பிங்கை வந்து ஃபங்க்ஷனை வந்து we call that as one on one and on to function, and this is called as bijective function. one on one and on to function is also called as bijective. இப்போது இதெல்லாம் சும்மா வளவலன்னு பேசியிருக்கேன். ஸோ இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஃபார் many to one function. ஸோ இங்கே பாருங்கள், இந்த A1க்கும் A2க்கும் you will have the common image, அதாவது இந்த இமேஜுக்கு you have two pre-images. ஸோ அந்த மாதிரி ஒரே ரெண்டு வேல்யூக்கு if you have the same value then it is called as many to. ஓகே, ஸோ many to one ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் f of x வந்து x ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க ஃபார் எவ்ரி x பிலாங்ஸ் டு r. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இதில் வந்து f of -2 போட்டிங்கன்னா you will get it as 4. அதே மாதிரி f of 2க்கும் you get it as 4. ஸோ இப்போது 2க்கும் -2க்கும் you have +4 as an image. ஸோ அந்த மாதிரி if x1 x2 ஈக்குவலாக இல்லைனாலும் அதோட இமேஜ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் that is called as many to one. ஸோ many to one. ஸோ அதுதான் வந்து many to one ஃபங்க்ஷன். அதே மாதிரி one on one ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு இமேஜுக்கு you should have for every element should have an image. ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஒரு இதுக்கு ஒன்று தான் இமேஜாக இருக்க முடியும். ஸோ we will have f of x is equal to x is an example. ஸோ வேறு x belongs to rன்னு வச்சுக்கோங்க. ஸோ x வந்து 1ஆக இருக்கும்போது f of x வந்து 1ஆக இருக்கும், x வந்து 2ஆக இருக்கும்போது f of x வந்து 2ஆக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மேப் ஆகும். அண்ட் தேர் கேன் பி எலமெண்ட்ஸ் விச் ஆர் நாட் மேப் ஆகாமல் கூட எலமெண்ட்ஸ் வந்து பியில் உட்காந்துக்கலாம், ஆனால் இதுக்கு ஒன்று தான் மேப் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா யூ கால் தட் டு பி அ ஒன் ஆன் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூ ஹாவ் many to one and on to function. அதாவது many to one and on to அப்படின்னு சொன்னால் on toனா என்ன அர்த்தம், இப்போது ஆஸ் டயக்ராமேட்டிக்காக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் this is A and this is B. So you have images and you have element. So every image should have a pre-image.
ஒரு இமேஜ் வந்து அதுக்கு கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ரீ இமேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரீ இமேஜ் இருந்தால் தான் அது ஆன் டு. ஸோ மெனி டு ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னா, இங்கே பாருங்கள், இது 2 எலமெண்ட் இருக்குன்னா இந்த 2 எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குது. ஆனால் ஒன்று கிடையாது. திஸ் இமேஜ் ஹேஸ் 2 ப்ரீ இமேஜஸ். ஸோ ரெண்டுக்குமே இந்த இமேஜ்க்கு இது ரெண்டுமே ப்ரீ இமேஜ், இதுக்கு இது ரெண்டுமே ப்ரீ இமேஜ். ஸோ மெனி டு ஒன் கான்செப்ட்டும் வந்துருச்சு, ஆன் டு கான்செப்ட்டும் உள்ளே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு. ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டுனா இமேஜுக்கு ப்ரீ இமேஜும் இருக்கணும் அண்ட் ஒன் ஆன் ஒன் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது ஒரு இமேஜ்க்கு ஒரே ஒரு ப்ரீ இமேஜ் தான் இருக்க முடியும், அதாவது ஒன்று இன்னொன்றுத்துக்கு மேப் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ as I was saying, ஒன் டு ஒன் ஆன் டு ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் as இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ டயக்ராமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏபி எனி செட் டொமைனோ சேமாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப சிம்பிள் ஆஸ் தட்டாக சொல்லலாம். ஸோ எஃப்ஐ வந்து ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பிக்கு பதிலாக ஏ டு ஏ அந்த மாதிரி ஒரே டொமைனும் கோடொமைனும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைன் டு ரியல் லைன், ஆர் இன்டீஜர் டு இன்டீஜர், ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அந்த மாதிரி டொமைனும் கோடொமைனும் சேமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கால் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டு பி அன் identity function defined by f of x is equal to x for all x belongs to a. So each element of a is mapped onto itself. ஸோ ஏ வந்து ஏக்கே மேப் ஆகும். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ப்ரீ இமேஜ் இருக்கும் அண்ட் ஒன் ஆன் ஒன்னாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன் டு நெஸ் மேப்பிங் போடும்போது ஸோ அதனால தே ஆர் சேயிங் ஆன் டு இட் செல்ஃப். ஸோ அண்ட் ஒன் ஆன் ஒன்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன் டு நெஸ் மட்டும் கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன தான் நீங்கள் இன்புட் போட்டாலும் எனக்கு அவுட்புட் சேமாக தான் வரும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f from a to b is said to be constant if each element of a will have the same element in b. அதாவது f of x வந்து 3 r to rல வந்து f of x 3ன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன தான் நான் x வேல்யூ 1 2 3 4ன்னு கொடுத்தாலும் என்னோடய அவுட்புட் என்னவாக தான் இருக்கும், 3ஆக மட்டும்தான் வருது அப்படின்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து யூ கால் தட் டு பி எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ விச் டஸ் நாட் சேஞ்ச் ஈவன் தோ த இன்புட் ஆர் டிஃப்ரெண்ட், த அவுட்புட் இஸ் ஒன் அண்ட் த சேம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்னென்னு சொல்வீங்க, யூ சே டு பி எ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அதோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது, ஸோ அதே மாதிரி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட பேஸ் என்னது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வேறு ஏதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட வில் see in the next வீடியோ. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது தெரியல இல்லை நான் நடத்துகிறது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.